மீனம் மொத்தமா முடிய போகுது. என்னங்க புதிரா பேசுறீங்க, எங்களுக்கு பெருசா என்ன நடக்க போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? ஓகே, நான் வீடியோக்குள்ள கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மீன ராசிக்கான ஜூலை மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய கிரகங்களை பத்தின, ஜோதிடத்தை பத்தின விஷயங்கள் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்க சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். ஓகே, மீன ராசிக்கு இந்த ஜூலை மாசம் எப்படி இருக்கும்? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சனி பார்வையில இருக்கனால, செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு 45 நாளைக்கு அப்புறம் உங்களுடைய பண கஷ்டங்கள் கொஞ்சம் தீரும். அடுத்தது ராசிக்கு 3வது இடத்துல செவ்வாய் இருக்கு. மூணாவது அதிபதி நல்லா இருந்தா கூட 3வது இடம் கொஞ்சம் பலவீனமா இருக்கனால சகோதர விஷயத்துல முரண்பாடு இருக்கும். உதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். எங்க போய் நீங்க ஹெல்ப் கேட்டாலும் ரொம்ப டிராக் ஆகி நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன், கல்விக்காரகன், வித்யாகாரகனும் கூட. குருவோட இணைவுல இருக்கு 4வது அதிபதியும் கூட. படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு குறையும் கிடையாது, கல்வி தடைகள் கிடையாது, கல்வியில முன்னேற்றம், இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். 5வது இடத்துல குரு இருக்கு, ராசிநாதனே. குழந்தைகளோட ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு உங்களுக்கு ஏற்படும். குழந்தைகள், அதுவும் ஆண் குழந்தைகளால லாபம் மாதிரியான விஷயம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து உங்க ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4வது இடத்துல இருக்கு. நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான 6வது அதிபதி கடன், நோய் எதிர்ப்பு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 4வது இடத்துல இருக்கிறதுனால தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் தேவை. தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது அம்மாவுடைய உடல்நிலை கெடுறது, பூர்வீக சொத்து தகராறு, பூர்வீக வீடு ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட கேஸ் போகிறது, லீகல் இஷ்யூஸ், இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 7வது அதிபதி, காதல், திருமணம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இங்க காதல் திருமணத்துல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி உங்க சொந்த ஜாதகத்துல நடக்கணும். அவயோக தசை நடந்துச்சுன்னா உங்க காதல் திருமணத்துல முடியாது. இப்படி நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் கூட ஜோதிடத்துல இருக்கு. பொதுவா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பலன்கள் சொல்ல முடியாது. கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்றீங்க, ஆனா அதுக்கெல்லாம் பலன்கள் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில கிடையாது. அதுக்கெல்லாம் உங்க ஜாதகம் எப்படி இருக்கு, என்ன தசை போகுது, உங்க தசாநாதன் கோச்சாரத்துல எப்படி இருக்கு, கோச்சார கிரக நிலைகள் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு, இவ்வளவு விஷயத்தையும் சேர்த்துதான் பலன்கள் சொல்ல முடியும். சரியா? சோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து ராசி பலன் பாருங்க. அடுத்தது ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வெளிநாடு, வெளி மாநிலம் மாதிரியான விஷயங்கள் அமைறதை காட்டிலும் உங்களுக்கு பூர்வீக தொடர்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. சோ பூர்வீகம், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஊருக்கு வந்துடலாமா, சொந்த ஊருக்கு வந்து வேலை தான் தேடலாமா, வெளிநாட்டு வேலையை விட்டுலாமாங்கிற மாதிரி ஒரு ஆசோலேஷன் வரும். இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் தொடரும் வெளிநாட்டு விஷயம். அடுத்த வருஷம் சொந்த ஊருக்கு உங்களால வர முடியும். இந்த வருஷம் வர்றது உங்களுக்கு ஒரு டெம்பரரி விசிட்டா தான் இருக்கும். பெர்மனண்டா இங்க சொந்த ஊருக்கு திரும்புற மாதிரி இருக்காது. அடுத்தது ராசிக்கு 10வது அதிபதி, 10வது அதிபதியும் குரு தான். குரு உச்ச நிலையில இருக்கு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும். ஆனாலும் உங்களுடைய தனாதிபதி கெட்டிருக்கனால பணப்புழக்கம் இருக்கும், கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாச கடைசியில கொஞ்சம் பெட்டராவே இருக்குங்க. இந்த மாச தொடக்கத்துல நல்லா இருக்கும், அடுத்த மாசத்துல இன்பிட்வீன்ல கொஞ்சம் சுமாரா இருக்கும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது. மாச கடைசியில உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய நன்மைகள் இருக்கும். அடுத்தது ராசிக்கு 11, 12வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி. சனி ராசி மேல இருக்கு, குருவுடைய பார்வையில இருக்கு. சோ இந்த ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், வெளிநாட்டுல ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறத எதிர்பார்க்கலாம். 11வது அதிபதி, மூத்த சகோதரி சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இந்த மாசம் நல்லாவே இருக்கும். என்னதான் இருந்தாலும் மீன ராசிக்கு ஜென்ம சனி முடியணும். முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கிறத பாப்பீங்க. அது எல்லாத்தையும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா குரு பார்வை கிடைக்குது. உத்திரட்டாதிக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு கெடு பலன்கள் இனிமே இருக்காது. ஓவராலா இந்த ஜூலை மாசம் ஓரளவுக்கு நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. இப்போ நான் தம்ப்நெயில்ல சொன்ன அந்த விஷயம் மொத்தமா முடிய போகுது. என்னது அது? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டம் எல்லாமே மொத்தமாவே மாறப்போகுது.
செவ்வாய் சனி சேர்ந்து உங்க ராசி மேல இருந்தப்போ நீங்க பட்ட கஷ்டம் இனிமே இருக்க போறது இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் உங்க ராசிநாதனும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்பார்த்து நீங்க இருக்கலாம். இப்போ முக்கியமான சில விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டா, பிளான்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா இனிஷியேட் பண்ணுங்க. ஆனா பிசினஸ் பிளான்ஸ் ஏதாவது இருக்கு இப்பவே பண்ணிடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்க முடியாது இந்த டைம்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் முன்னேறி போக முடியுமே தவிர, ஒரு மாதிரி மந்தமா ஸ்டாக்னண்டா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். லாஸ் ஏற்படுமானா பெரிய லாஸ்லாம் இனிமேலாம் ஏற்படாது. பிசினஸ் பிளான்ஸ் இருக்கு, புதுசா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கால்குலேட்டிவா ஒரு ரிஸ்க் எடுக்க நினைக்கிறீங்கன்னா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீன ராசிக்கு நல்ல பலன்கள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓவராலா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்க ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி